வாட்ஸ்அப்பில் புரிய மாட்டேங்குது இது சொல்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நித்திய சுதைக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. லோர்து உத்திரியதாஸ் அவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், டேனியல் மரி லஃப்ரன்ஸ் அவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், விமோசா மரி லஃப்ரன்ஸ் அவர்களுடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும், குழந்தைராஜ் அவர்களுடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும், யாரும் இணையாத ஆன்மாக்கள் உத்திரக்கிரசல ஆன்மாக்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஆண்டனி ஜோசப் அவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், சந்தனசாமி கச்சிராயர், காணிக்கை கச்சிராயர், குழந்தை தெரசா கச்சிராயர், அல்போன்சா கச்சிராயர் இவர்களுடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும், லூயிஸ் அவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், செல்வநாதன் அவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும், நமது பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும், திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள், பொதுநிலையினருடைய கருத்துகளுக்காகவும், உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் விரைவில் நலம் பெற வேண்டும் என்ற கருத்திற்காகவும், இக்கருத்துகள் இத்திருப்பலி கருத்துகளாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தம்முடைய திரு உடலை நற்கருணையிலே நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். எனவே நற்கருணை நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் ஊற்றும் உச்சியும் மையமுமாக அமைகிறது என்று இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு கூறுகிறது. எனவே நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை, நற்கருணை இல்லாமல் குருத்துவம் இல்லை, நற்கருணை இல்லாமல் கிறிஸ்துவ சமுதாயம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உச்சியும் மையமுமாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கையும் இறை பக்தியும் விசுவாசமும் கொண்டு வாழ இந்த திருப்பலியிலே இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக, உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவருக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களாக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவருக்குரிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி, மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய பெயரை தொழுவேன். நான் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை
தொழுதிடுவே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பு கூறியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவர் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். இப்பொழுதே உம் மக்கள் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துகின்றது. எபிரெயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும்போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கு என்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுதி நிற்கவும். தொடர்பாடல். வானவர் உணவிதோ வழி நடப்போருக்கு உணவாயிற்றே. மக்களின் உணவை நாய்கட்கு எறிதல் நலமாகாதே. ஈசாக்கு பலியிலும் பாஸ்கா மரியிலும் நாம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே, எம்மேல் இறங்கிடுவீரே, எமக்கு நல் அமுதே ஊட்டிடுவீரே.
நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோம், அனைத்தும் வெல்வாய், மாந்தர்க்கிங்கு உணவினை தருவோய், அங்கு பந்தியில் அமர செய்வாய். அமர்ந்து நும்முடன் பங்கினை கொள்ளவும், வான் திரு கூட்டத்தில் நடப்பினராகவும் அருள்வீர். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 12 16, 22 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தன் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடரோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னான் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவான். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்தபோது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்னர் அவன் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தான். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாள்களில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இது எனது உடல், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையில் நாம் அனைவரும் இந்த திருப்பலியை வீட்டிலிருந்தே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு அளித்த அந்த மேலான கொடையை எண்ணி
ஆண்டவரை போற்றவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாம் விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விழா வீட்டிலிருந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனெனில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றான். உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவரை நம்முடைய இல்லத்தில் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை, கால சூழல் விரைவில் நம்மை விட்டு அகலவும், கூடிய விரைவில் நாம் ஆலயம் வந்து சென்று இறைவனை வழிபட்டு திருப்பலியை ஒப்பு கொடுத்து இந்த நற்கரணையை நாம் உண்ண ஆவலாயிருக்கிறோம். ஆகவே அது நிறைவேற வேண்டும் என்று நற்கரணை ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை, வேண்டுதலை வைத்து நாம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தாலிய தேசத்தில் இருந்த ஒரு புகைப்பட கலைஞர் ஒருவர், மால்கம் மார்க்ரீட் என்ற ஒரு புகைப்பட கலைஞர் ஒருவர் கொல்கத்தாவில் இருந்த அன்னை தெரசாவினுடைய ஒரு நாள் வாழ்க்கையை படம் பிடிக்க வேண்டும், குறும்படமாக அதை தயாரிக்க வேண்டும், வெளியிட வேண்டும் என்பதுதான் அவரிடத்தில் இருந்த ஒரு வினோதமான ஆசை. அந்த ஆசையை அன்னை தெரசாவினிடத்திலே குறிப்பிட்ட போது அதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு நாள் இந்த புகைப்பட கலைஞர் மால்கம் அன்னை தெரசாவினுடைய அந்த கொல்கத்தா வாழ்கின்ற இல்லத்திற்கு சென்றான். காலையில் அன்னை தெரசா வேண்டுவதற்காக செல்லுகின்ற ஆலயத்திற்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் புகைப்பட கருவிகளுடன். அன்னை தெரசா ஆலயத்திற்குள் நுழைந்தார்கள். இவரும் அந்த புகைப்பட கருவியுடன் பளிச்சென்ற வெளிச்சத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த குறும்படத்தை எடுத்துக்கொண்டிருந்த வேளையில் இது அன்னை தெரசாவுக்கு வழிபடுகின்ற அந்த வழிபாட்டிற்கு இடையூறாக இருப்பதை நினைத்து கூறி அந்த புகைப்பட கலைஞரிடத்திலே கூறுகின்றான், இது வழிபாட்டுக்கு இடையூறாக இருக்கின்றது, ஆகவே வெளிச்சத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டபொழுது அதற்கு அந்த புகைப்பட கலைஞர் மால்கம் கூறினாராம், இந்த வெளிச்சத்தை குறைத்து கொண்டால் உங்களுடைய முகம் தெளிவாக இருக்காது, உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்காது. ஆகவே உங்களுடைய முகம் பிரகாசமாக தெளிவாக இருப்பதற்காக தான் இந்த பளீர் என்ற அந்த வெளிச்சத்தை இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது, என்னுடைய முகம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய வழிபாட்டிற்கு இது தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த வெளிச்சத்தை அவர் குறைத்தார். இவ்வாறு அந்த படம் எடுக்கப்படுகிறது. அன்னை மதர் தெரேசா அவர்கள் அந்த வழிபாடு பங்கு கொள்வதிலும் திருப்பலியை கண்டு திவ்ய நற்கருணை உட்கொள்வதையும் திவ்ய நற்கருணைக்கு ஆராதனை செலுத்துவதையும் படமாக எடுத்த அந்த நாள் முழுவதும் அன்னை தெரசானுடைய பணியை படமாக எடுத்தார். எடுத்துவிட்ட அவர் மாலையிலே அவர் கொஞ்சம் இடரல்பட்ட மனநிலையோடு அந்த புகைப்படம் எடுத்ததெல்லாம் எப்படி வந்திருக்குமோ, ஏனெனில் மதர் தெரேசா அவர்கள் கேட்டுக்கொண்டதின் விளைவாக வெளிச்சத்தை குறைத்து நான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். வெளிச்சமே இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் இந்த புகைப்படங்கள் தெளிவாக இருப்பதில்லை. இது எப்படி இருக்குமோ என்ற ஒரு குழப்பம் நிறைந்த சூழ்நிலையில் அவர் எடுத்த படங்களை எல்லாம் பார்த்தார். பார்த்தபோது அவருக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. குறைவான வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த அன்னை தெரசாவினுடைய முகம் பளீரென்று பிரகாசமாக ஒளிந்திருப்பதை அவர் காணுகிறார்.
கண்டவர் ஆச்சரியத்தில், அம்மா, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய படங்களை, குறும்படங்களை தயாரித்திருக்கிறேன். ஆனால் இன்று போல் என்றுமே ஒரு படத்தை நான் எடுக்கவில்லை. வெளிச்சம் குறைவாக இருந்த சூழ்நிலையில் கூட உங்களுடைய முகம் பிரகாசமாக இருந்ததே, அதற்கு என்ன காரணம் என்று மால்கம் மதர் தெரேசாவிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரையை சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். மாத்திரையா? என்ன அந்த மாத்திரை? அது எங்கே கிடைக்கும் என்று மால்கம் மதர் தெரேசாவிடத்தில் கேட்டபோது திவ்யநற்கன் ஆலயத்தில் இருந்த திவ்யநற்கரனை பேழையை சுட்டி காட்டினாராம். இதோ இங்கிருந்து தான் ஒவ்வொரு நாளும் அந்த மாத்திரையை பெறுகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த மாத்திரையை பெறுகின்ற நான் இறைப்பணி ஆற்றுவதற்கும் மக்கள் பணி ஆற்றுவதற்கும் எனக்கு வேண்டிய ஆற்றலையும் வல்லமையையும் இங்கிருந்து தான் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று மதர் தெரேசா கூறினார்களாம். ஆமிரேஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் மையமாக இருப்பது நற்கருணை. நற்கருணையில் இருந்து தான் நாம் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். நற்கருணையில் இருந்து தான் நாம் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் பவுலடியால் கூறுவான், இந்த நற்கருணையில் இருந்து நம்முடைய வாழ்வை பெற்றுக்கொண்டோம், அதன் வழியாக மீட்பையும் பெற்றுக்கொண்டோம் என்று. ஆகவே இந்த வார்த்தைகளை அவன் கேட்டபொழுது நாத்திகனாக இருந்த மால்கம் ஆத்திகனாக மாறினான், கிறிஸ்துவ மலையை தழுவினான் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த நற்கருணை பெருவிழாவை ஆலயத்திலே ஒன்று கூடி நாம் ஜெபிக்காவிட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் உரைகின்ற ஆண்டவனை நம்முடைய இல்லத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒன்று வரும், இந்த ஆலயம் திறக்கப்பட்டு நாம் திவ்ய பலி பூசையில் பங்கு கொண்டு அந்த நற்கருணையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். முக்கியமாக ஆண்டவருடைய அன்பு நம்மில் இருக்கவும், நாம் ஆண்டவருடைய அன்பில் என்றும் வாழவும் இதற்காக வேண்டிய வரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு மன்றாடுவோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மறைந்த முன்னாள் திருத்தந்தை தூய 2ஆம் பவுலடிகளார் ஜான் பால் அவர்கள் குறிப்பிடுவார்கள், கடவுள் கொடுத்த, அதுவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மாபெரும் கொடைகளில் சிறந்த கொடை என்று நற்கருணையை பற்றி அவர் குறிப்பிடுகின்றான். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிக சிறந்த கொடைகளில் மாபெரும் சிறந்த கொடை, அதுவும் குறிப்பிடுகின்ற போது ஈடு இணையற்ற கொடை என்று சொல்லுகின்றார். நற்கருணையை பற்றி அவர் கூறுகின்ற போது ஈடு இணையற்ற கொடை என்று சொல்லுகின்ற போது அந்த நற்கருணையிலே தன்னையே நமக்காக வடித்து கொடுத்தான். ஆகவேதான் திருத்தந்தை அவர்கள் அந்த நற்கருணையை பற்றி பேசுகின்ற போது, நாம் நற்கருணையை உட்கொள்ளுகின்ற போது நாம் கிறிஸ்துவாகவே மாற வேண்டும். கிறிஸ்துவ மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக உடைப்பட்டார். அந்த கல்வாரி மலையில் நமக்காக தம்முடைய உடலை கிழித்து கொண்டார். கிழித்தார்கள், இரத்தம் சிந்தப்பட்டது. நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய மீட்புக்காக அவர் சிந்தினார் என்று அவர் தன்னுடைய இந்த நற்கருணையை பற்றிய மறையுரையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திசை நகர புனித அசிசியார் குறிப்பிடுகின்ற போது நற்கருணை என்பது அன்பின் அருள் அடையாளம், நற்செயல்களின் உறவிடம், அதற்கு மேலாக அது ஒற்றுமையினுடைய சின்னம். பலவிதமான கோதுமை மணியிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த அப்பம் கிறிஸ்துவினுடைய உடலாக மாறுகின்ற பொழுது அவருடைய உடலில் பங்கு கொள்கின்ற பலவிதமான மக்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், இந்த இனத்தை சார்ந்தவர்கள், அந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று அல்ல, மாறாக கிறிஸ்துவினுடைய நற்கருணையை நாம் பெறுகின்ற போது அவருடைய உடலாகவே நாம் மாறுகிறோம். ஆகவே ஒரே உள்ளமும் ஒரே சிந்தனையும் ஒரே மனப்பான்மையும் கொண்டு நாம் இந்த நற்கருணையை பெற்று வாழ்கின்ற மக்கள் ஒரே குடும்பமாக ஒரே இனமாக வாழ வேண்டும் என்பதுதான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய விருப்பமாக இருக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். யூத கலாச்சாரத்தை, யூத பண்பாட்டை, யூத மத கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அவர் பாஸ்கா பலியை கொண்டாடுவதில் அவர் சித்தமாயிருந்தான். தனக்கென்ற அந்த நேரம் வந்தபோது தான் இதுவரை கொண்டாடிய இந்த பாஸ்காவை விட இந்த பாஸ்கா என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே வடித்துவிட்ட சென்ற ஒரு விழா. இந்த விழாவில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து உடைபட்டு அதை தம் சீடர்களுக்கு கொடுக்கின்றான். இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என்னுடைய உடல். ரசத்தை எடுத்து கொடுக்கின்றான், இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அந்த நற்கருணையை, அழியா வாழ்வின் சின்னத்தை, ஒற்றுமையின் அடையாளத்தை, அன்பின் அடையாளத்தை நம்மிடத்திலே விட்டு சென்றான். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியை ஆற்றுகின்ற போதும் சரி, திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்ற போதும் சரி, ஆண்டவருடைய மனநிலையில் நாம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். தகுதியான உள்ளத்தோடு நாம் இந்த நற்கருணையை நாம் பெற்று ஆண்டவன் பணித்த அந்த வாழ்வை, நம்மிடத்தில் கொடுத்துவிட்ட அந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வல்லமையையும் ஆற்றலையும் இந்த நற்கருணையிலிருந்து பெற்று வாழ ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றான். ஆகவே திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து இந்த நற்கருணையை பெறாவிட்டாலும் நாம் வீட்டிலிருந்து இந்த நற்கரணில் வாழ்கின்ற ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று இல்லங்களில் நாம் இந்த விழாவை கொண்டாடுவோம். அவ்வாறு நாம் கொண்டாடுகின்ற போது நாம் நற்கருணை பெறவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்து விடியும். இந்த நற்கருணையை நாம் ஒரு நாள் ஆலயத்திலே கூடி இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை, திருப்பலியை நாம் செலுத்தி நற்கருணையை பெறுவோம் என்ற விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இருந்து நம்மை வழிநடத்தவும், இந்த கொரோனா தொற்று நோயின் காலம் நம்மை விலக்கி வைத்திருந்தாலும் ஒரு நாள் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். நற்கருணை கொண்டாட்டத்தை நாம் செலுத்தி இந்த நற்கருணையை பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதன் வழியாக இறைவன் தருகின்ற நற்கருணை ஆண்டவன் தருகின்ற அருளையும் ஆசிரியம் பெற்று வாழ இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகவே கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் உடனெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொய்ந்து பிரார்த்தின் அதிகாரத்தில் சிலுவையில் வழிபட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரே நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்களின் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூத வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். மனிதரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். என்று வாழும் எல்லாம் இறைவா,
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நீர் கூறுகிறீர். இதோ உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுகளை எடுத்து கூறி ஜெபிக்கின்றோம். அவற்றிற்கு நீர் கனிவாய் செவிசாய்த்தரல இப்போது நாம் மன்றாடுவோம். நல்ல ஆயனே, எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை அன்பின் பாதையிலும் நற்செய்தியின் வழியில் நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம் திருமகனின் திருவுடலையும் இரத்தத்தையும் அன்றாட வாழ்வில் பெறும் நாங்கள் உள்ளத்தில் பாவம் இல்லாமல் தகுந்த தயாரிப்புடன் பெறவும், அதன் புனிதத்தை காத்து அதன்படி வாழவும், இப்புனிதத்தை பிறருக்கு எடுத்துரைத்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் வேறுபாடுகளை களைந்து கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினை ஏற்று அனைவரும் உடலான கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுள்ளோம் என்று உணர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் நாயகனே எம் இறைவா, உம் திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தை பருகும் நாங்கள் இறையுறவில் இணைக்கப்படும் வரை உணர்ந்து இறையுறவில் அன்பு, அமைதி, மன்னிப்பு, சமாதானம், சகோதரத்துவம் போன்ற இறை மதிப்பீடுகளை விரைந்து மனித உறவினை வலுப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்னரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று மத்திய நற்செய்தி 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே கூறுகின்றீர். இதோ எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்த கடவுளாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எனவே நாங்கள் இந்த மன்றாட்டுகள் வாயிலாக எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். இன்னும் எங்கள் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகள் அனைத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. எனவே அவற்றுக்கெல்லாம் நீர் கனிவாய் செவிசாய்த்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் எதை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அழுவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அழுவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வரமொன்று காட்டிட வரமொன்று தா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கை நின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறை உண்மைகளை எங்களுக்கு குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தருளினார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே அவர் உமக்கு ஒப்பு கொடுத்து இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பில் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்களும் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்களும் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மையே தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று நாங்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியோ என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்ததில்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. ஆ ஆ ஆ எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. இன்று எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவர் என்றுமே வாழ்வார். நானே திருமண ஓலைகள். நெல்லித்தோப்பு பங்கு பெரியார் நகரில் இருக்கும் மோட்சராஜு, மரிய ஜாக்குலின் இவருடைய
மகன் நவீன் மார்ஷலுக்கும், ஒசூ சிப்காட் பங்கு அரவிந்தராஜ் ரோஸ்மெரி இவருடைய மகள் லாவண்யாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது அறிவிப்பு. நெல்லித்தோப்பு பங்கு ஓர்லியான்பேட்டையில் இருக்கும் இயேசுபாலன் மேரி கலைசெல்வி இவருடைய மகன் ஜோசப் ஜானுக்கும், உப்பளம் பங்கு வான்றப்பேட்டையில் இருக்கும் ராபர்ட் டிடாஷ் மரிய ஜான் சாந்தால் இவருடைய மகள் சந்திரா டிடாஷுக்கும் திருமணம் செய்ய இது 2வது அறிவிப்பு. இந்த திருமணங்கள் நல்ல முறையில் நடந்தேற இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தடையிருப்பின் பங்கு குருவிடம் அறிவிப்பது உங்களுடைய பொறுப்பு. வார திருநாட்கள் ஜூன் மாதம் 6ஆம் தேதியன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழா. வருகின்ற 8ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை புனித மரியே தெரேசியா கன்னியர் நினைவு. ஜூன் மாதம் 9ஆம் தேதி புனித எப்ரேம் திருத்தொண்டர் மறைவல்லுனர் நினைவு. ஜூன் மாதம் 11ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழா. வருகின்ற சனிக்கிழமை 12ஆம் தேதி ஜூன் மாதம் புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதய நினைவு நாள். வருகின்ற ஞாயிறு ஜூன் மாதம் 13ஆம் தேதி புதுக்காலத்தின் 11ஆம் ஞாயிறு. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைமாவட்டத்தின் செய்தி மலரில் நம்முடைய மறைமாவட்ட பரிபாலக ஆயர் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் நாம் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் விதிமுறைகளை, அரசு கொடுக்கின்ற விதிமுறைகளை மிகவும் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கின்ற நிலைதான் மக்களிடத்திலே இந்த பெரும் தொற்று வியாதி பரவி கிடப்பதை நாம் காணுகிறோம். ஆகவே இந்த காலகட்டங்களில் மக்கள் வழக்கமாக கொண்டாடப்படுகின்ற விழாக்கள், குடும்பத்தில் விழாக்கள், மஞ்சள் நீர் விழா, பர்த்டே செலிப்ரேஷன், முக்கியமாக பர்த்டே செலிப்ரேஷன், பப்ளிக் ஃபங்க்ஷனே கூடாது அப்படி என்று சொல்லுகின்றார். யூ ஷுட் வார்ன் த பீப்புள் நாட் டு செலிப்ரேட் எனி ஃபங்க்ஷன், பப்ளிக் ஃபங்க்ஷன் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் குருக்களாய் எங்களுக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. ஆகவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம், பொது நிகழ்வுகள், குடும்ப நிகழ்வுகள், கூட்டி சேர்க்கின்ற நிகழ்வுகள், இது எல்லாவற்றையும் நாம் தவிர்க்க வேண்டும். அதுதான். ஆகவே இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அரசு தரப்பில் கொடுக்கின்ற விதிமுறைகளையும் நாம் ஏற்று நடப்போம். அதுதான் முறை. அதுதான் இந்த தொற்று நோயிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள, நம்மை காத்து கொள்ள கொடுக்கின்ற அறிவுரைகளை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒத்துழைப்பை நாம் நல்க வேண்டும். ஆகவே இன்னும் ஒரு மாதம், 1.5 மாதங்கள் ஆகிவிட்டன இந்த லாக்டவுன். இருப்பினும் இந்த தொற்று நோயானது அதுக்கு லாக்டவுனே இல்லை, அது பாட்டே பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இறப்பு. முக்கியமாக குருக்கள் போன வாரத்தில் தமிழக திருஅவையில் 8 குருக்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் அது என்ன காரணம் என்றால், மக்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. இதுக்கு வரணும், அதுக்கு வரணும், இதை மந்திரிக்கணும், அதை மந்திரிக்கணும். அதுக்கு சென்றவர்கள் தான் இவர்கள் அனைவருமே. அங்கே ரெட்டியார்பாளையத்தில் இருக்கிற ஜான்சன், அருள் தந்தை ஜான்சன் அவர்கள் நேற்று
இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? வாங்க சாமி, வந்து மந்திரிக்குங்க, வீட்டுக்கு வாங்க. இந்த இறப்பு நிகழ்வுகளை எல்லாம் வீட்டிலே வந்து மந்திரிக்கக்கூடாது. அதுதான் நல்லது. அந்த இறப்பு நிகழ்வில் கலந்து கொள்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. இவருக்கு தொற்று நோய் இருக்குது, அவருக்கு தொற்று நோய் இருக்குது நம்மால் கணிக்க முடியாது. ஆகவே ஆலயத்தில் மட்டும் இந்த மந்திரிப்புகள் எல்லாம் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது, ஏன் கல்லறைக்கு வரக்கூடாது என்றெல்லாம் பேசுவதை தவிர்க்கவும். இன்னும் நாம் இருக்கணும், அதுக்கு பிறகு நாங்கள் இருக்கணும் இல்லையா? நாங்கள் இருந்தால் தான் இந்த வழிபாடெல்லாம். ஆகவே குருக்கள் இந்த உலகம் முழுவதும் சரி, இந்தியாவில் குறிப்பாக போன வாரத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள், இந்த வாரத்தில் 325க்கும் மேற்பட்டவர்கள். குருக்கள் பற்றாக்குறையாகிவிடும். ஆகவே குருக்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே இதை செய்யக்கூடாது என்பதல்ல, இதுவரை செய்து கொண்டுதான் இருந்தோம். செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகின்ற போது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தொற்று நோய், இந்த வியாதியின் காரணம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் இறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அது ஆலயத்திற்கு வெளியில் வைத்து மந்திரிக்கப்படும். இயற்கையாக அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்றால் ஆலயத்திற்குள்ளே வைத்து மந்திரிக்கப்படும், ஒப்பிசை போடப்படும். அதுதான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது. அதை ஏற்று கடைபிடித்து வாழ பரிபாலக ஆயர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். இந்த அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்வோம், ஒத்துழைப்பை நல்குவோம். ஒன்றுபட்டு இந்த கொரோனா தொற்று நோயினின்று நம்மை விடுவித்து காத்து கொள்ள அரசு விதிமுறைகளை கடைபிடிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் ரட்சணியமாயிரும். பங்கின் பாதுகாவலான புனித விண்ணேற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின்